நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள அருண்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் கடுகு தினமும் நாம் சமையலில் பயன்படுத்தி சாப்பிட்ற ஒரு பொருள். கடுகு விதை, எண்ணெய், இலை மூணுமே பல வகைகள்லையும் பயன்படுத்தப்படுது. கடுகுலேருந்து எடுக்கப்படும் எண்ணெயை சமையலுக்கு உபயோகிக்கலாம். நம்ம வடநாட்டு மக்கள் தான் அதிகமாக கடுகு எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. நம்ம தென்னாட்டு மக்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாமாயில் போன்ற எண்ணெய் வகைகளையே சமையலில் பயன்படுத்துகிறாங்க. கொழுப்பு சத்து அதிகமில்லாத கடுகு எண்ணெயை சமையலில் பயன்படுத்தும் போது இதய நோயை தடுக்கும். கடுகுலையே செங்கடுகு, வெண்கடுகு, கருங்கடுகுன்னு பல வகைகள் இருக்கான். கடுகுக்கு செரிமானத்தை தூண்டும் சக்தி உண்டு. தலைவலியை தரக்கூடிய இருமல், மூக்குல நீர் வடிதல், கோழை இவற்றை கட்டுப்படுத்தும் கடுகு. ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில கடுகு, மிளகு, உப்பு சம அளவு சேர்த்து இடிச்சு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு உடனே வெந்நீர் குடிச்சா வாதம், பித்தம், கபம் போன்றவற்றை கட்டுப்படுத்தலாம். அருண்குமார் ஐயா, சிறுநீர் உடம்புல இருந்து வெளியேறணும். வெளியேறலன்னா அதுவே வியாதி தான். கடுகு அரைச்சி தேன்ல கலந்து தினமும் சாப்பிட்டா சிறுநீர் நல்லா பிரியுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ விஷம் சாப்பிட்டிருந்தா கடுகு அரைச்சி தண்ணியில கலந்து கொடுத்தா வாந்தி உண்டாகும். இந்த வாந்தியோட உள்ள இருக்கிற விஷமும் சேர்ந்து வெளியே வந்துடும். விஷக்கடி பாதிப்பு இருந்தா கடிப்பட்ட இடத்துல கடுகு அரைச்சி தடவுனா விஷம் நீங்கும். இப்படி கடுகுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. வெறுமனே கடுகு தானே அப்படின்னு அலட்சியமா இருப்போம். நம்ம தென்னாட்டு மக்கள் கடுகை தாளிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க. இன்னும் மற்ற முறைகள்லையும் கடுகை நிறைய பயன்படுத்த முயற்சிக்கணும். வீட்டில் சொல்லி தாளிப்புலையாவது கொஞ்சம் நிறைய கடுகை போட சொல்லுங்க. போன வாரம் ஒரு நண்பர் தர்மராஜ் இவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்மூர் மலர்கள், மல்லிகை போன்றவற்றுக்கு வெளிநாடுகள்ல நிறைய தேவை இருக்குன்னு சொன்னார். அதிலும் மலேசியாவில் முருகன் சுவாமி விசேஷ காலங்கள்ல எருக்கம்பூவை மல்லிகை பூவோட சேர்த்து கட்டி மாலையா போடுவாங்களாம். இந்த எருக்கம்பூ அங்க கிடைக்கிறது இல்லையா. பிளாஸ்டிக்ல எருக்கம்பூ செஞ்சு அதை மாலையோட சேர்த்து கட்டி முருகனுக்கு சாத்துவாங்களாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து மல்லிகை, எருக்கம்பூலாம் 43 to 45 சென்டிமீட்டர் நீளத்துக்கு கட்டி சின்ன சின்ன மாலைகளா இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யப்படுதான். மற்ற பூக்களுக்கும் தேவை இருக்கான். மலேசியாவில் நல்ல முறையில் பூக்கள் சாகுபடி செய்து அவங்க கேட்குற மாதிரி கட்டி அனுப்புனா கிலோ 2000-3000 ரூபாய் கூட போகுமா. ஏன் அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி மலர்கள் தேவை இருக்குதான். ஆனால் மலேசியா அளவுக்கு லாபகரமா இல்லையா அமெரிக்காவுக்கு அனுப்புறது. அருண்குமார் ஐயா, இப்படித்தான் இனிமே நீங்க சிந்திக்கணும். சும்மா நெல்லு, கடலை, கம்புன்னு பேசக்கூடாது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.